மேஷராசி அன்பர்களே, 4ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க காத்திருக்கிறார். தொழில்துறையிலே வளமும் ஏற்றமும் பெறுவீர்கள். வண்டி வாகனத்துறையிலே உள்ளவர்களுக்கு நல்ல வளமான காலம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். விவசாயம் பால்வளத்துறைகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு சிந்தனையும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. மொத்தத்தில் நாளைய தினம் அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் தினம். ரிஷபராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திரன் மிக பலத்தோடு காணப்படுவதனாலே உங்களுடைய கருத்துக்கள் சபையேறும். நீங்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக லாபங்கள் உண்டாகும். குறிப்பாக உத்தியோகத்துறையிலே உள்ளவர்களுக்கு ஏற்றமான பலன்களும் கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு சாதகமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கும். மாணவர்களுக்கு வளமான காலம், பெண்களுக்கு ஏற்றமான காலம், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலம். மொத்தத்தில் உங்கள் திறமைகள் பளிச்சிடும் நாள். மிதுனராசி அன்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்களுடைய தன வலிமையை பெருக்கி தருகிறார். சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே உங்களுக்கு தொழில்துறை மூலமாக வருமானங்கள் பெருகி வருதலும், மேலும் பல வழக்குகளோ அல்லது ஏதேனும் புது காரியங்களிலோ ஈடுபட்டிருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மேலோங்குவதோடு குடும்பத்திலே சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வருமானங்கள் சேர்க்கையும் மாணவர்களுக்கு படிப்பிலே திறனும் வெளிப்படும். மொத்தத்தில் உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்களை அதிகரிக்கும் நாளாக நாளைய தினம் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ராசிநாதனான சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதனாலே உங்கள் மன வலிமையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். 7-8 குடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு உங்களை யாரென்று அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறை மேம்படும். ஆனாலும் மன பலு அதிகரிக்கும். வேலை சுமைகள் அதிகரிக்கும். எந்த காரியத்தை முதலில் செய்வது, எந்த காரியத்தை பின்னே செய்வது என்கின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுடைய தியான பயிற்சியினாலே முறைப்படுத்தப்பட்டு நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நாளை பெண்களுக்கு ஏற்ற தினமாகவும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலே கவனத்தை செலுத்தக்கூடிய தினமாகவும் இருக்கிறது. நாளைய தினம் மீண்டும் சிறப்படைய உங்கள் தியான பயிற்சியை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் விரயஸ்தானத்திலே வலிமையோடு சஞ்சரிக்கிறார். 6-7 கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சரிப்பதினாலே உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆகையினாலே தேவை இருந்தால் மட்டுமே அயலூர் பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கள். மனைவியினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். இன்னும் சிலருக்கு வருமானங்களிலே சில தடைகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் உங்களை திக்குமுக்காட செய்யும். ஆகையினாலே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதிலே சில சிக்கல்கள் இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களிலே யோசித்து கையெழுத்திடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் லாபஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே ஏற்றமும் வலிமையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும். வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்திலே அமைதி நிலவும். சக மனிதனுடைய ஒத்துழைப்பிலே பல காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்திலே பணிபுரிவர்கள் ஏற்றத்தை பெறுவீர்கள்.
சொந்த தொழில் செய்வர்களுக்கு வளமும் ஏற்றமும் ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு வளமும் ஏற்றமும் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, ஜீவனஸ்தானத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்களுடைய தொழில் பலத்தை மேம்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் சில பொது காரியங்களிலே உங்கள் பெயர் பாராட்டப்படும். நீங்கள் செய்கின்ற அனுகூலமான சில காரியங்கள் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் உங்களை பாராட்டு பெறச் செய்யும். புதிய தொழில் உண்டாவதற்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானங்களை அதிகரித்துக் கொள்வீர்கள். புதிய வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அயல்நாட்டு பிரயாணங்கள் அனுகூலமாக இருக்கும். அயல்நாட்டில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலமாக இருக்கும். 4ஆம் வீட்டுக்குடைய சனி பகவானுடைய நட்சத்திரம் சஞ்சரிப்பதனாலே ரியல் எஸ்டேட் துறையிலே உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் ஆடையாபரண சேர்க்கைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு தங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் தொடர்ந்து உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலே சஞ்சரித்து உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். மகான்கள் அனுக்கிரகமும் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களை மகத்தான செயல் செய்ய வைக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஏற்றமுடன் நடைபெறும். புதிய பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறையை விரிவுபடுத்துவீர்கள். வருமானத்துறைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஏற்றமான பலனும் பெண்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய வலிமையான பிடியில் இருப்பதனாலே இதிலும் சற்று கவனமாக இருப்பது. குறிப்பாக குடும்பத்தினரோடு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அலுவலகத்திலே பணிபுரிபவர்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகளிடத்திலே கவனமோடு இருங்கள். சகோதரரிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது நாளைய சாதனை உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு தரும். மொத்தத்தில் உங்களுடைய சாதனைகள் வெளிப்படுவதற்கு நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. சக மனிதரை சகித்து கொள்ளுதல், சக ஊழியரை சகித்து கொள்ளுதல், சக உறவினர்களை சகித்து கொள்ளுதல், இவற்றின் மூலமாக உங்கள் சாதனைகள் வெளிப்படும். நாளைய தினம் உங்களுக்கு மேலும் சிறப்புடைய தினமாக மாறுவதற்கு விநாயகர் பெருமானுடைய வழிபாடு, அவருக்கு உடைக்கின்ற அந்த சூறை தேங்காய் உங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்து உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை பெற்றுத்தரும். மகர ராசி என்பவர்களே, ராசிநாதனான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். மனைவியின் மூலமாக உதவி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனைவி வழி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவி உறவு பலப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலை, பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருதல், புதிய திருமண வாய்ப்புகளுக்கு தேவையான தகவல்கள் வந்து சேருதல், அயல்நாட்டு பிரயாணங்கள் அனுகூலமாக இருத்தல், அயல்நாட்டு வர்த்தகங்கள் அனுகூலமாக இருத்தல், ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருத்தல், இது போன்ற பலவித அனுகூலமான பலன் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு வளமும் ஏற்றமும் ஆடையாபரண சேர்க்கையும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகிறது. கும்பராசி என்பர்களே, 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் வலுப்பெற்று காணப்படுகிறார். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய சமயோசித புக்தியினாலும் தந்திரத்தினாலும் சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் நீங்கள் கடைபிடிக்கின்ற பொறுமையினாலே சில அனுகூலமான காரியங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய தொழில் முனைவோருக்கு சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிலும் நிதானத்துடன் நடந்து கொண்டால் நாளைய தினம் உங்களுக்கு சிறப்புடைய தினமாக இருக்கும். எடுத்த காரியங்களை இனிதே முடிக்க கந்தப்பெருமானின் அருளை நாடுங்கள். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாளாகவும் இருக்கிறது. மீனராசி என்பவர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே ஏற்றமும் தாழ்வும் ஒருங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் வரவு வந்து கொண்டிருக்கும், மறுபக்கம் செலவினங்களும் வந்து கொண்டிருக்கும். புத்திரர்களுக்கான செலவு, உங்களுடைய திருத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கும். சமயத்திலே எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தாய் மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பெரியோர்களை அனுசரித்து செல்வதனாலே உங்களுடைய குடும்ப சிக்கல்களை தீர்த்து மகிழ்வீர்கள்.
தொழில்துறைகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பணிமாற்றங்கள் சாதகமாக இருக்கின்றன.